வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. டுடே டே 15. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நேற்று வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ், WH கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிலீஷில் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை முதல் முறை யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்ததை சொல்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்றது அப்படிங்கிறத சொல்லுவதற்கு சொல்வதற்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து கடந்த காலத்தில் ஒரே செயல் 2 தடவை நடக்கும்போது அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது ஒரு செயல் நடைபெறும் பொழுது இன்னொரு செயல் குறிக்கிறது. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு, நான் விளையாடி கொண்டிருக்கும் போது எனக்கு போன் வந்தது. அதாவது நான் படிச்சு விளையாடி கொண்டும்போது எனக்கு போன் வருது. அப்போ அது ஒரு டிஸ்டர்ப் தானே. அப்போ அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இப்போ சப்ஜெக்ட் இங்க என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் நான்ங்கிறது வந்திருக்கு தமிழ்ல. இது இங்கிலீஷ்ல ஐ. அதனால ஐங்கிற சப்ஜெக்டை நம்ம போட்டுக்கணும். இப்ப ஐ, ஹி, சி, இட், நேம்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்தா வாஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதுதான் ஃபார்முலா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்தா வேர்ங்கிற சப்ஜெக்ட் கூட வேர்ங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர். இப்ப நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். இது முடிஞ்சிருச்சு. கொண்டுன்னு வந்தாவே இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். கொண்டி இது மாதிரி வந்தாவே. அதனால இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முடிஞ்சு போன ஒரு செயல். ஓகேங்களா? இப்போ நான் வந்ததுனால ஐங்கிற சப்ஜெக்டை நம்ம பயன்படுத்துறோம். ஐங்கிறதுக்கு என்ன ஆக்சிலரி வெர்பை யூஸ் படுத்தணும்? வேர். வாஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். ஐ வாஸ். இங்க வெர்பு என்ன? படித்து கொண்டிருக்கிறது தான் ஒரு வெர்பு. படிக்கிறது தான் ஒரு படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரீடு. இப்ப ஐ வாஸ் ரீடு. ரீடு மட்டும் போட்டா போதுமா? அதுக்கு பத்தாது. ஏன்னா இங்க ஃபார்மா கூட ஐஎன்ஜி சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அதனால ஐ வாஸ் ரீடிங் ஏ புக். ஓகேங்களா? ஐ வாஸ் ரீடிங் ஏ புக்.
நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். இப்ப அடுத்து ஒரு சென்டென்ஸ். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். இது ஒரு முடிஞ்சு போன ஒரு செயல். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இப்ப வந்து இப்ப அவர்கள்னு வந்திருக்கு. அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. இந்த தேங்கிற சப்ஜெக்டை நம்ம இங்க கொண்டு எழுதணும். தே. இப்ப தேவுக்கு என்ன ஆசிரியர் பயன்படுத்தணும்? வேர். தே வேர். இங்க வந்து இது என்ன? வர்பு என்ன? விளையாடுறது. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. தே வேர் பிளே. இது மட்டும் போட்டா போதுமா? பத்தாது. ஏனென்றால் வெறுப்பு கூட ஐஎன்ஜி சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால வெறுப்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தா பிளேங்கிறது பிளேயிங் ஆகும். They were playing cricket. ஓகேங்களா? They were playing cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓகேங்களா? இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நீங்க ஒரு நோட் வச்சு எழுதிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எடுத்து நீங்க பார்க்கலாம். பார்க்கும்போது புரியும். இங்கிலீஷ் வந்து பேச பேச பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். சும்மா இப்ப எழுதுறோம் நம்ம நோட்டை கொண்ட கவனிக்காம போட்டோம்னு வச்சுக்க இங்கிலீஷ் வராது. ஒரு நோட் பேடை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். சமைத்துக் கொண்டிருந்தாள். இது எப்படி பண்றது? இப்ப இங்க வந்து என்ன வந்திருக்கு? அவள்ங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அவள்ங்கிற சப்ஜெக்ட் வந்தா என்ன பண்ணணும்? சி. அவள்னா சி. சி என்ன? வாஸ். சி வாஸ். சி வாஸ் என்ன? சமைக்கிறது என்ன இங்கிலீஷ்ல? குக். அப்ப குக்கு. குக்குங்கிறது சி வாஸ் குக்கு. குக்கு கூட ஐஎன்சி சேர்த்தா குக்கிங். ஏன்னா ஐஎன்சி கண்டினியூஸ்னாவே ஐஎன்சி சேர்க்கணும். சி வாஸ் குக்கிங். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். ஓகேங்களா? இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸை பார்ப்போம். நீ எனக்காக காத்து கொண்டு இருந்தாய். நீ எனக்காக காத்து கொண்டு இருந்தாய். நீ எனக்காக காத்து கொண்டு இருந்தாய். இது ஒரு முடிந்து போன ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நீ எனக்காக காத்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்லலாம். நீ நேற்று எனக்காக காத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லலாம். நேற்றுன்னு போட்டுக்கோங்க. நேற்று. நீ எனக்காக நேற்று காத்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு போட்டுக்குவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப வந்து இப்ப நீன்னு வந்திருக்கு. நீன்னு வந்தா என்ன பண்ணணும்? யூ. அடுத்து என்ன வரணும்? யூ வந்தா என்ன வரணும்? வேர். வேர்ங்கிற ஆசிரியர் இருப்பு வரணும். யூ வேர். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் இங்க என்ன? காத்து கொண்டிருக்கிறது. காத்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து வெர்பு என்ன? வெயிட். இப்போ வெயிட்ங்கிறது இது கூட ஐன்னு சேர்த்தா வெயிட்டிங். யூ வேர் வெயிட்டிங் ஃபார். ஃபாருங்கன்னா காக. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபார்னா காக. அப்ப எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. ஓகேங்களா? யூ வேர் வெயிட்டிங் ஃபார் மீ.
யூ வேர் வெயிட்டிங் ஃபார் மீனா நீ எனக்காக காத்துக்கொண்டு நேற்று. யூ வேர் வெயிட்டிங் ஃபார் மீ எஸ்டர்டே. யூ வேர் வெயிட்டிங் ஃபார் மீ எஸ்டர்டே. நீ எனக்காக நேற்று காத்துக்கொண்டு இருந்தாய். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் ரமாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அவன் ரமாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். இது வந்து உங்கள் டெஸ்ட், நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப ரமாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். இது ஒரு முடிந்து போன ஒரு செயல். இது வந்து ஒரு முடிந்து போன ஒரு செயல். அதனால வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இது. இப்ப இத பத்தி பேசுவோம். இப்ப எழுதுவோம். இப்ப அவன்கிறது ஹீ. இதுக்கு ஆக்சுவலி வெர்ப் என்ன? வாஸ். ஹீ வாஸ். பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்பீக். வெர்பு கூட ஐஎன்சி சேர்த்தா ஸ்பீக்கிங். ஏன்னா கண்டினியூஸ்ங்கிறதுனால ஐஎன்சி சேர்க்கணும். ஹி வாஸ் ஸ்பீக்கிங். யாரை பற்றி? ரமாவை பற்றி. அப்ப என்ன வரணும்? எபவுட்னா அபவுட், பற்றி. இப்ப அபவுட் ரமா. ஓகேங்களா? he was speaking about ரமா. அவன் ரமாவை பற்றி பேசிக்கொண்டு இருந்தான். ஓகேங்களா? இப்ப அடுத்து ஒரு சென்டென்ஸ் டெஸ்ட். இதெல்லாம் டெஸ்ட் உங்களுக்கு. இதுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க. நாம் தஞ்சைக்கு போய் கொண்டிருந்தோம். நாம் தஞ்சைக்கு சென்று கொண்டிருந்தோம். நாம் தஞ்சைக்கு சென்று கொண்டிருந்தோம்ங்கிறது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ், முடிஞ்சு போன ஒரு செயல். ஓகேங்களா? நேற்று கூட சொல்லிக்கலாம். நாம் தஞ்சைக்கு நேற்று சென்று கொண்டிருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்றுன்னு கூட. ஓகேங்களா? இப்ப நாம்ங்கிறதுக்கு வீங்கிற ஆக்சிலரி வெர்பு, வீங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால வேர்ங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். ஃபார்முலா ராம்ஸ். யூ வி வேர். இங்க வெர்பு என்ன? கோ, போறது. ஓகேங்களா? கோ கோ. இப்ப கோட் ஐஎன்சி தான் கோயிங். we were going to தஞ்சை. தஞ்சைக்கு. டூனா இக்கு. டூனா இக்கு. டு தஞ்சைனா தஞ்சைக்கு. we were going to தஞ்சை. we were going to தஞ்சை yesterday. ஓகேங்களா? இப்படிதாங்க வெரி சிம்பிளா ஈஸியா நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஷன்ஸை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். அதை வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட்ல. அவள் பாடிக்கொண்டிருந்தாள். அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நான் நடித்துக் கொண்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறதுங்கிறத விரிவாக பார்த்தோம். நாளைக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், ப்ரெசன்ட்
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எப்படி கொண்டு ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யாரும் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.